யாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கறோன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போய் குப்பையில் ஏதோ தொலைவரேன்னு பார்க்குறீங்களா? ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க தொலைவுனேன். அந்த வாட்டர் பாட்டில் எதுக்குன்னு வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா செடி, இந்த கொய்யா செடியில் வந்துட்டு நம்ம ஒரு ஒட்டு போட போகிறோம். ஏன் அந்த கொய்யா செடியில் ஒட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யா மரத்தில் வந்துட்டு நான் டெய்லி பொறிச்சு சாப்பிடுவேன். அது காய் நல்லா பெரிய பெரிய காயாக காய்க்கும். இதில் ஒட்டு போட்டு எடுத்து வச்சா சீக்கிரம் காய் காய்க்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து அதை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன கத்தியை வச்சு கட் பண்ணேன். அதுக்கு மேலே மூடிக்கிற இடத்துல ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, கட் பண்ணவே முடியல. அதனால் இந்த கத்தி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் வேறு கத்தி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இருங்க போய் எடுத்து வரேன். போயிட்டு நான் செவுத்து மலை ஏறி பார்க்கலான்னு பார்த்தேன். மேலே பார்த்தா ஒரு பைப் இருக்கிற சவால் பிளேடு ஒன்று இருந்துச்சு. சரி இந்த பிளேடு வச்சு அதை அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பிளேடும் கொஞ்சம் மொன்னையாக தாங்க இருக்குது. சரி மொன்னையாக இருந்தாலும் இதை வச்சு எப்படியாவது அறுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போய் உக்காந்தி அறுத்து பார்த்தேன். கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா அப்படியே அறுக்க முடிஞ்சிச்சு, டக்குன்னு அறுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அறுத்து கீழே அந்த அடிப்பக்கத்தையும் கொஞ்சம் அறுத்தலாம்னு சொல்லிட்டு அடிப்பக்கத்தையும் அறுத்தா தான் குச்சி சொல்ல முடியும், அதில் மரத்தில் வைக்க முடியும். சரி அது பார்த்தா நம்ம கண்ணுக்குட்டி பார்த்தா நம்மளை தேடிட்டு கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் உரித்து மட்டைலாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மட்டையில் போயிட்டு நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் தேங்காய் நாரில் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு சொறி வச்சுட்டு அப்படின்னா வேர் இறங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா நிறையா வேர் இறங்கும் தேங்காய் நார் போட்டோம் அப்படின்னா. நம்ம எந்த ஒரு செடி வச்சாலுமே கீழே தேங்காய் நார் போட்டு கொஞ்சம் மணல் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேர் நல்லா பிடிச்சிக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கடலக்காய் உளிச்சு தொல்லிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் மண் நைஸ் மண்ணாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் அள்ளி உள்ளே போட்டுலான்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் அள்ளி உள்ளே போட்டுவிட்டேன். நல்லா ஃபுல்லாக நப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அந்த கொய்யா மரத்தில் இருக்கிற ஒரு குச்சி நம்ம நேராக செலக்ட் பண்ணி வச்சுருந்த குச்சி பிடிச்சி ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த பாட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டில் எடுத்து அடிப்பக்கத்தை பிடிச்சி நல்லா விரிச்சு விட்டு உள்ளே சொறியிடலாம்னு சொல்லிட்டு நானும் சொரிய பார்த்தேன். பாட்டில் உள்ளே போகவே இல்லை, குச்சி கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. சரி எப்படியாவது இழுத்து பிடிச்சி சொறியிடலாம்னு சொல்லிட்டு நானும் கஷ்டப்பட்டு இழுத்து உள்ளே சொரிய விட்டேங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொய்யாச்செடியில் ஒட்டு போட்டு அப்பப்போ தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வேர் பிடிச்சிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சரி அதை டப்பாக விரிச்சு விட்டுமே அதை கட்டிடணும், கட்டலை அப்படின்னா தண்ணி ஊற்றினா கீழே வந்துடும் சொல்லிட்டு நூல் தொலைவி பார்த்தா நூல் எதுவும் கிடைக்கல. நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த சேலை இருந்துச்சு, அதில் லாஸ்ட்டு கார்னர் இருக்கிற அந்த நூல் வந்துட்டு மொத்தமாக இருக்கும். அதை போட்டு டைட்டாக இறுக்கி கட்டலான்னு சொல்லிட்டு கீழே ஒரு கட்டு, சென்டரில் ஒன்று, மேலே ஒன்று, 3 இடத்துல பிடிச்சி நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளே கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் கொஞ்சம் மண் அள்ளி போடணுமேன்னு சொல்லிட்டு சரி தேக்கு மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா கரையான் முடிச்சிருந்துச்சி தேக்கு மரம் ஃபுல்லாக. அது மேலே அப்படி தண்ணி ஊற்றிட்டு அந்த தூள் மண்ணை அள்ளிட்டு வந்து உள்ளே டப்பாக்குள்ளே கொட்டான்னு கொட்டிகிட்டு இருந்தேன். டப்பாக்குள்ளே கொட்டினா கொட்டவே முடியல. அது டப்பா விரிச்சு விட்டாவது கொட்டிடலான்னு சொல்லி விரிச்சிட்டு கொட்டினாலும் அந்த தேங்காய் நார் போடுறதுனால உள்ளே மண் போகவே இல்லைங்க. சரி இந்த மண் போகவே இல்லை, வேறு என்ன பண்ணுறது சொல்லிட்டு போய் மண்ணுக்குள்ளே டப்பாக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மண்ணை அதில் அள்ளி போட்டு நல்லா கொலன்னு குழச்சி கிரான்னு ஊற்றிட்டேன். ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஈஸியாக மண் போயிடுச்சு. இப்படி நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாக்காய் இருந்துச்சு, அதை பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் அப்படி நம்ம பசியில் இருந்த காலையில் சாப்பிடவே இல்லை. அதனால் அந்த ஒரு கொய்யாக்காய் பொறிச்சு போய் கடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் பொறிச்சு கடிச்சு சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.